ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப் பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். நான் இந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே வர்த்தபுளாக இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வர்த்தபுளாக இருக்குது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஆப் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து இவங்களுடைய டெலிவரி ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வர்த்தபுளாக நீட்டாக இருக்குது. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து டேமேஜ் ஆகாமல் குயிக்காக அவங்க சொன்ன டைம்க்கே வந்து டிஸ்பேச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்டும் சரி, இவங்களோட டெலிவரியும் சரி, எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸோ அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் எந்த டைம் சொல்லியிருக்காங்களோ ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறதுனால நம்ம வந்து தேவைப்படுற பொருளை ஆர்டர் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டான ராயல் ஃபலூடா மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபலூடா பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். ஸோ இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபலூடா ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ இதில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கறதுனால இந்த சம்மருக்கு நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ரம்ஜானுடைய இஃப்தார் டைமில் இந்த ஃபலூடா நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம ஃபலூடா வந்துட்டு நம்ம கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு ஃபலூடா மினி ஃபலூடா பார்த்திங்கன்னா 80 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லார்ஜ் ஃபலூடா நம்ம ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 180 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டன்ட் ராயல் ஃபலூடாவை நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபலூடா பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்பவே குறைஞ்ச செலவு தான் ஆச்சு. நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த ஃபலூடா செஞ்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியான இந்த ஃபலூடாவை ரொம்ப டேஸ்டியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதே டைமில் நம்ம வீட்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே வந்து நம்ம வந்து இதை ஷேர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எம்மியான இந்த ரெசிப்பியை நம்ம இன்றைக்கி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இன்ஸ்டண்ட்டான ராயல் ஃபலூடா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வாங்கினேன் இன்ஸ்டன்ட் ராயல் ஃபலூடா பேக்கெட். இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா 60 rupees இதில் வந்து எம்ஆர்பி போட்டிருந்தாங்க. இந்த பேக்கெட் வந்து 200 grams இதனோட நெட் குவான்டிட்டி பாருங்கள். இந்த ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 1 லிட்டர் மில்கில் வந்து இதை மிக்ஸ் பண்ண சொல்லி அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இதில் வந்து இன்றைக்கி ஹாஃப் தான் எடுக்க போகிறேன். ஸோ ஹாஃப் எடுத்தோம்னா நமக்கு வந்து இதில் பாதி எடுத்தால் போதும். அதாவது 200 gram இந்த மிக்ஸில் நான் வந்து 100 gram தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ராயல் ஃபலூடாவை நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போது ஒரு பவுலில் வந்து 1/2 லிட்டரு திக்கான மில்க்கு, அதாவது சுக்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இந்த மில்கில் வந்து 1 டம்ளர் நம்ம வந்து வாட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1 லிட்டர் மில்க் எடுத்திங்கன்னா 2 டம்ளர் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மில்க் நல்லா இந்த மாதிரி கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். கொதித்து வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த ராயல் ஃபலூடாவை பார்த்திங்கன்னா இந்த குவான்டிட்டியிலேருந்து ஹாஃப் குவான்டிட்டி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நான் ஹாஃப் குவான்டிட்டி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம குவான்டிட்டி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கைவிடாமல் கிளறி விடணும். இதில் இருக்க சப்ஜா விதை, சேமியா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து பாயில் பண்ணால் போதும். நம்ம வந்து கைவிடாமல் கிளறி விடணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு கிளறி விட்டோம்னா நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போது நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் நமக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக்சர் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா ரூம்
கான்செப்ட் நல்லா கிளிக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்குறோன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறி வந்துச்சு, நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த 3 பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம என்னென்ன டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு நம்ம இதை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்னோடய வீட்டில் இருக்கிற பாதாம் நட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ் சரி நம்ம வீட்டில் என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை, அது மேலே டாபிக் பண்ணிக்கிட்டேன். பாதாம் பிஸ்தா எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ கருப்பு திராட்சை இது மேலே ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதுளம்பழத்தையும் மேலே டாபிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ எம்மியான டேஸ்டியான ஒரு ராயல் ஃபலூடா நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீட்லேயே ரொம்பவே கம்மியான செலவுலேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். நான் அதில் ஹாஃப் தான் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மில்கோட பேக்கெட் 25 ருபீஸ் ஒரு மில்க் பாக்கெட்டு. ஸோ 60 + 30 + 25 பார்த்தீங்கன்னா 55, 60, 100 ருபீஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம லார்ஜ் ஃபலூடா அளவுக்கு நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப எம்மியாக இருக்குது. நீங்கள் ஐஸ்கிரீம் இருந்தால் கூட ஒரு ஸ்கிரிப் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். இந்த ராயல் ஃபலூடா மிக்ஸை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.